எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, தன்னுடைய வேலைய கரெக்ட்டா பார்ப்பீங்க. அதே மாரி தன்ன சுத்தி இருக்கவங்களுடைய கடமைகளையும் கரெக்ட்டா முடிச்சு வைப்பீங்க. மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க தப்பா தெரிஞ்சாலும், "நீ என்ன வேணா நெனச்சுட்டு போடா! என்னுடைய வேலைய நான் கரெக்ட்டா பார்த்துட்டு போறேன்." அப்படின்னு வாழக்கூடியவங்க. எந்த ஒரு கஷ்ட காலத்திலயும் யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கான தேவைய நம்மளே பார்த்துக்கின்னு வாழ்க்கைய வாழக்கூடியவங்க. ஆடா பொறந்தாலும் என்னவோ தெரியல, நெறைய நேரங்கள்ல நெறைய துரோகிகள நம்பி ஏமாந்து நின்னுருப்பீங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு பெற்றிருக்கீங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கிறத பாதி வாழ்க்கைய முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. மேஷத்த பொறுத்தவரைக்கும் பணம் ஒரு பெருசா வந்துட்டு மதிக்க மாட்டீங்க. பணம் என்னங்க பணம்? இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆனா, அந்த பணத்துக்காண்டி நெறைய பேர் என்னுடைய மனச காயப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் பரவால்ல. அவங்களுக்கு ஒரு காலம் வரப்போ, நான் அங்க போய் நிக்க மாட்டேன். ஆனா, நாங்க நின்னிருந்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்த்துருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்படி நெறைய பேருக்கு தன் மனசால போங்கடா அப்படின்னு விட்டுட்டு, தன்னுடைய வாழ்க்கையே கஷ்டமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, கடவுள் துணை இருப்பாருன்னு சொல்லிட்டு முட்டி மோதி உழைப்பால உயர்வை பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்கு. தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம்? அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு நீங்க அசரக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அசரக்கூடிய மாதம் அப்படின்னாக்க ஆச்சரியமா இருக்குங்க. நமக்குலாம் அது நடக்குமான்னு நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது நல்ல விதத்துல. குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரகதிக்கு மாறுறாரு. ஸோ இதன் காரணம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து இந்த மாதம் முழுக்க அடுத்து வரக்கூடிய 30 நாள் அப்படிங்கிறது, அதாவது இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய 30 நாள் அப்படிங்கிறது நம்மளோட மேஷத்திற்கு எப்படி இருக்க போகுது? ஏப்பா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தாவே நான் இதெல்லாம் சமாளிச்சிருப்பனே! தெரியலையே! அப்படின்னு ஒரு சில நேரத்துல பேசுவோம். நல்லது நடந்தா சரி, பரவால்ல. நமக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? ஒரு சிலது நமக்கு ஏதாவது பாதகமான விஷயங்கள் இருந்ததுன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாக்க, நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சா அத சரி செஞ்சிருக்கலாம். இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறி வரப்பவே நம்ம வந்து எச்சரிக்கையா நடந்திருக்கலாம். ஸோ ஒரு வீடியோ பதிவும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஜாதகம் நம்ம கையில இருக்கிறத விட, நமக்கு ராசிக்கும், நம்மளோட லக்னத்துக்கும் வந்துட்டு பொருத்தமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதாவே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள தற்காத்துக்க முடியுங்க. அந்த வகையில இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலம் சேர்க்குங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி. துர்க்கை அம்மனுடைய பலம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. துர்க்கை அம்மனை பொறுத்தவரைக்கும் பொருளாதார தடைகள், எதிரிகளுடைய தொல்ல, நடக்கவே நடக்காதுன்ற விஷயத்த நடத்தி காட்டுறது, மனசுக்கு தைரியம் குடுக்குறது, தெம்பு குடுத்து, உங்களால முடியுங்கிற ஒரு கெத்த குடுக்குறது வந்து இந்த தெய்வத்துடைய வழிபாடுங்க. துர்க்கை அப்படின்னாவே துன்பங்களை தூர தூக்கி எறிபவள் தான் அர்த்தமே. சிங்கத்து மேல நட போட்டு வரப்போ, எந்த அளவுக்கு கம்பீரமா உங்கள தோற்றம் இருக்குமோ, அதே மாரி அவங்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்த கொடுக்கும். ராகு கால நேரத்துல யார் ஒருத்தங்க துர்க்கை அம்மன் கிட்ட கை நீட்டி வேண்டுறீங்களோ, உங்களுடைய வேண்டுதல்கள் எந்த அளவுக்கு பலித்தமாகும். உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் நீங்க சொல்லவே வேணாம். போய் கண்ணீர் மல்க அவங்க கிட்ட முட்டி போட்டு கையேந்தி நின்னா மட்டும் போதும். நல்ல மாற்றத்த உணர முடியும். ராகு கால வேளையில இவங்கள வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். சரிங்களா? விரிவா பார்க்கலாம் இன்னும். ஆல்மோஸ்ட் இந்த வருஷமே முடிய போகுதுங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்து இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லதும், கெட்டதையும் தீர்மானிக்க போகுது. ஸோ இந்த அக்டோபர் மாதிரி பலன்கள் என்ன? உங்களுக்கு நான் பலன் சொல்லணும் அப்படின்னாக்க, மேஷ ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் இருக்கும். உங்களுடைய கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க? இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க? அத பொறுத்து தாங்க பலன் சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்துடலாமா? மேஷத்த பொறுத்தவரைக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்துல 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சிய தான் நம்ம மேஷ ராசின்னு பொதுவா சொல்லுவோம். மேஷ ராசிக்கும் சரி, மேஷ லக்னத்துக்கும் சரி இது பொருத்தமாகும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு பொருத்தமாகுமா? அந்த லக்னத்துக்கு பொருத்தமாகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா பொருத்தமாகும். சோ உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு. குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரகதிக்கு மாற போறாரு. இவர் என்ன பண்றாரு? உங்களுடைய தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. தைரிய, வீரிய ஸ்தானத்துல பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இவர் யாரு? உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. அடுத்த பஞ்சமஸ்தானத்துல புத்திக்கு அதிபதினு புதன் பகவான் உட்கார்ந்திருக்காரு. அடுத்ததா ரண, ருண, ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், கேது பகவானும் 3 பேரும் பலமா உட்கார்ந்திருக்காங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் முதல்வன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு உச்சபட்ச அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது பகவான் பாம்பு கிரகம். அடுத்த லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகதியிலும் இருக்காங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கக்கூடியவர்.
இவர் அதுதான் அஷ்டமம் ஆயிட்டாக்க அந்த நாட்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாமே பாதகம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியவர். அடுத்த சனி பகவான் பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மகாரகன். செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வாழும் காலத்திலேயே பதில் கொடுக்கக்கூடியவர். அடுத்த அயன சயன போகஸ்தானத்துல ராகு பகவான். சோ கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா உங்க ஜாதகத்துல இந்தந்த கிரகங்கள் இங்கதான் உட்காந்துருக்காங்க. சோ இவங்களோட குணாதிசயங்கள் என்ன, இவங்களுடைய அமர்வின் காரணமா பலன் என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த மாசத்துல கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 6ஆம் தேதி, அதாவது 6/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் ரணர் ருணர் ரோகஸ்தானத்துல இருந்து கடத்திரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அடுத்த 14/10/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணர் ருணர் ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. இவங்களை தொடர்ந்து 17/10/2024 அன்னைக்கு சூரிய பகவான் ரணர் ருணர் ரோகஸ்தானத்துல இருந்து கடத்திரஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு. அதாவது புதன் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி ஒரே மாதிரி தான் வந்துட்டு மாற்றம் ஆகுறாங்க. இவங்களை தொடர்ந்து 23/10/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அடுத்ததான் 25/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்களோட மாற்றம் இருக்கு. இதை தொடர்ந்து பலன்கள்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரிங்க, அதுல ரொம்ப தைரியமா சமாளிக்கக்கூடிய வீரம் அப்படின்னாக்க மேஷத்தை சொல்லலாங்க. ஏன்னா போர்க்கடவுளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் அவருடைய அனுகிரகத்தை முழுசா பெற்றவங்க இவங்க. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு முட்டி மோதி நிப்பாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு வந்து பின்வாங்கறதுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. பாக்குறவங்களுக்கு என்னவோ தெரியும், இவன்லாம் என்னடா போய் பெருசா பண்ணிட்டு போறான்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களுடைய செயல்பாடுகள், அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு அசாதாரணமா இருக்கும். சாதாரண விஷயத்துக்குலாம் இவங்க அவ்வளவு சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. இவங்க செய்யக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வீர தீரமா இருக்கும். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் முழுக்க இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் செய்வது எல்லா விதங்களையும் நன்மையை கொடுக்கிறாரு. ஏன்னா நமக்கு ராசிக்கு அதிபதி தான் வந்து நமக்கு அப்பா மாதிரிங்க. இவர் வந்து உங்களுக்கு இந்த மாசம் முழுக்கவே ரொம்ப ஆதரவான நிலையில பயணம் பண்ண போறாரு. சோ இதன் காரணமா எதையுமே தைரியமா செய்து முடிப்பீங்க. இப்ப அப்பா நமக்கு பக்கபலமா இருந்தாக்க யாருன்னா சண்டைக்கு வந்தா கூட எங்க அப்பா இருக்காருடா பாத்து பாடுறான்ற தைரியத்துல என்ன வேணா பண்ணுவோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமும் நன்மை உண்டாகும். பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ இதை வந்து சுருக்கமா பார்த்துட்டோம். தைரியமா இருக்க போறீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுக்கு நன்மை செய்ய போறாங்க. பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கு. அடுத்தா சொந்தமா தொழில் செய்யறீங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்ல வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல வெற்றி உண்டு. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். என்ன கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க. நீங்களுடைய உழைப்பை போட்டா மட்டும் போதும், உங்களுக்கான பலன் உங்க கை மேல உண்டு. நம்ம ஆர்டர் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு என்னடா இவங்க இப்படி அலைய விடுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னாடி வாங்கினோம்னா கூட அது மத்தவங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா? அந்த அலைந்து திரிந்து கிடைக்கக்கூடிய வேலைக்கு மவுஸ் அதிகம். அதை நீங்க செஞ்சு முடிக்கிறப்போ அதுக்கான பலன்களும் அதிகம். சோ இந்த காலகட்டத்துல மேஷம் வந்து ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான பலன் உங்களை தேடி வரும். அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். என்ன ஒண்ணு, நீங்க உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவம் நடந்துக்கோங்க. உயர் அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ண வேணாம். ஏன்னா யாரு ஒருத்தங்க நல்ல நிலைமையில இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்களும் சரி, நமக்கு மேல இருக்கிறவங்களும் சரி ஒரு மாதிரி நம்மளுக்கு, அதாவது அவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தலாதான் இருக்கும். எப்ப இவன் அசருவான், இவனை காலி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல காலத்திலயும் சரி, கெட்ட காலத்திலயும் சரி. எப்பவுமே யாரு ஒருத்தங்க விழிப்புணர்வோட இருக்காங்க, எப்பவுமே வந்துட்டு கண்ணும் கருத்துமா இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு யாராலையும் சாய்க்க முடியாது. என்னதான் நீங்க நல்லவங்களா இருந்தாலும் எல்லார் மீதும் ஒரு கண் இருக்கட்டும். எல்லார் மீதுனா புரியல மேடம் அப்படின்னு கேட்பீங்க. பணிபுரிய இடங்கள்ல கூட இருக்கிறவங்க, மேல அதிகாரிங்க, வீட்டுல கூடிய நபர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடுகள், நட்பு வட்டாரத்துல ஃப்ரெண்ட்ஸோட செயல்பாடுகள், அக்கம் பக்கம் வீட்டாரோட செயல்பாடுகள், இப்படி எல்லார் மீதும் அவங்க என்ன பண்றாங்க, அதனால நமக்கு என்ன பாதிப்பு, அவங்க பண்ற வேலை வந்துட்டு சரியா தப்பா, நம்ம கிட்ட ஏன் இப்படி பேசுறாங்க, இப்படி எல்லா விதத்துலயும் தாங்க. சரிங்களா? அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம். தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். இருந்தாலும் அது பெருசா நிலைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது உடனே நீங்கிடுங்க. அடுத்த கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்துல சுமூக உறவு இருக்கும். முக்கியமா விட்டு கொடுத்து நீங்க வந்துட்டு மனசு விட்டு பேசுறதுனால ஒற்றுமை பலப்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்தது உங்க பிள்ளைகளுடைய கல்வியில அக்கறை காட்டுவீங்க.
உங்க பிள்ளைகளும் வந்துட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் காரணமா உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல புதுசா ஒரு தெம்பு பிறக்கும். எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு துணிவு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். திருப்திகரமா இருக்க போகுது. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு காரிய வெற்றி உண்டு. உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும். மேலிடத்துல உங்களுடைய பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். மேலிடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கான தேவைகளை நீங்க செய்திக்க போறீங்க. மன திருப்தியோட காரியங்களை செய்வதனால வெற்றி உண்டு. உங்களுடைய புத்தி சாதுரியம் வாக்கு வன்மையிலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்குங்க. அதன் காரணமா உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி திடீர் திருப்பங்கள் உண்டாகும். இதன் காரணமா தொழில முன்னேற்றம் உண்டுங்க. அதிக லாபமும் பெற போறீங்க. நல்ல மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியின் காரணமா உயர் அதிகாரிங்க கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், பொறுமையை கடைபிடிக்கணும். அது மட்டும் உங்களுக்கு நல்லது. குடும்ப உறுப்பினர் கிட்ட தேவையில்லாம அறிவுரை வழங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. நம்ம முன்னாடியே சொன்னதான், தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். நம்ம பாத்தீங்கன்னா அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு மண்டையில ஏறாது. விட்டுடுங்க, அதுவே சரியாகிடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் முழு ஈடுபாட்டோட செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும். நீங்க தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா தேர்வு முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். முக்கியமா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது அக்டோபர் மாதத்துடைய மேஷ ராசியின் பொது பலன்கள். இதுவே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அதாவது 100க்கு 90% சாதகமா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 10%த்துல 5% நீங்க எங்கெங்க என்னென்ன பண்ணாக்க சரி பண்ணலாம்னு சொல்லியாச்சு. மீதி இருக்கக்கூடிய 5% எப்படி சரி செய்யணும்? உங்களுடைய தெய்வமான முருகப்பெருமானுக்கு அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து அவரை வழிபாடு செய்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். காரிய தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை எதுக்கு? மேஷ ராசியே உங்களுக்கு கவலை எதுக்கு? முருகன் இருக்கான், அவருடைய வேல் உங்களுக்கு துணை இருக்கு. இப்ப கூடுதலா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே நல்ல நிலைமையில இருக்க போறீங்க. நீங்க இத்தனை நாளா அனுபவித்து வந்த கஷ்டங்கள் தீரப்போகுது. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது கடந்த காலத்தை விட இந்த காலகட்டத்துல அதிகமா கிடைக்க போகுது. எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய எதிரிகள் எல்லாமே காணாம போக போறாங்க. உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகளை சமாளித்து முன்னேறக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் தேடி வருங்க. அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில படாது பாடுபட்டு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான காலகட்டமா இருக்க போகுது. இதுல முக்கியமா மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் தீவிரமா முயற்சி எடுத்து படிச்சீங்க அப்படின்னா வெற்றி உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதோடு ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமா செய்து முடிக்க போறீங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். இத்தனை நாளா இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தன்னால நீங்கும். பிள்ளைகளுடைய கருத்துக்களை அறிந்து அதற்கேற்ற மாதிரி நீங்க செயல்படுவதன் காரணமா நன்மை உண்டு. அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்க போகுது. தைரியம் கூடும். பணவரவு அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சோர்வு அடையாம செய்து முடித்து வெற்றி வகை சூட போறீங்க. உங்களுடைய பேச்சு திறமையால காரிய வெற்றிகள் உண்டாக போகுது. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுல உங்களுடைய செயல்பாடுகளால உங்களுடைய ஆர்வத்தினால மன நிறைவு உண்டாகும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் பின்னாடி வராம தொடர்ந்து முயற்சி செய்து படித்தீங்க அப்படின்னா வெற்றி உண்டு. அதிக மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் பாராட்டுகளை பெற போறீங்க. ஒரு சிலருக்கு திடீர் டென்ஷன் ஏற்படும். அந்த நேரத்துல நீங்க பதற்றமாகாம கோவப்படாம நிதானமா பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னாவே அதையும் நீங்க சமாளிச்சிடலாம். ஒரு சில இடங்கள்ல எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. ஆக மொத்தத்துல இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிறைய சாதகமான பலன்களையும் 5% எச்சரிக்கையும் 5% கடவுளுடைய அனுகிரகத்தையும் சேர்த்துதான் அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க. சோ பரிகாரம் அப்படிங்கிறது தேவி கருமாரி அம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும். உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க திங்கள், செவ்வாய், வெள்ளி. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய 1ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி. மேலும் சொல்லணும்னா உங்களுடைய ஜாதகத்துல 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்ய, துர்க்கை தேவியுடைய ஸ்தோத்திரம் சொல்லி வர தைரியம் கிடைக்கும். தடை தாமதங்கள் விலகி போகும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, அனுதினமும் காலையில எழுந்து வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து பூஜையில விளக்கேற்றி விளக்கின் ஒளியை பார்த்து துர்கா தேவி இருக்காங்கிறத மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் துர்க்கி அம்மனை போற்றி போற்றின்னு 3 முறையும், ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றின்னு 3 முறையும் சொல்லி அன்றாடமும் உங்களுடைய வழிபாடு இப்படிதான் இருக்கணும். இதன் காரணமா அனுதினமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். தடை தாமதங்கள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் ஒளிந்து போவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிரிகள் காணாம போவாங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னாவே தைரியம் கிடைக்கணும். ஓகேங்களா? எதிரிகை இருக்கக்கூடாது, தடை தாமதம் இருக்கக்கூடாது, ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இந்த 2 தெய்வங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈடு இணை இல்லாத விஷயங்க. அதிர்ஷ்டமான தினங்கள்லயே இன்னும் சேர்த்திக்கோங்க. அக்டோபர் மாதம் 2, 4, 11, 14ங்க. இந்த நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் தான். இன்னொரு பரிகாரம்ங்க, ஞாயிற்றுக்கிழமைகள்ல நவகரங்களை வீற்றக்கூடிய சூரிய பகவானுக்கு செவ்வரளி மலரால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. சோ நிறைய பரிகாரம் பேசியிருக்கோம். உங்களுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். எந்தெந்த இடங்களில் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். எப்படி நீங்க வாழ்க்கையை வாழணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். எந்த விதங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த விதங்களும் உங்களுக்கு பாதகமான விஷயங்களை நீங்க சரி செய்யணுங்கிறத நம்ம பேசுறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.